ஓகே. இந்த வீடியோல வந்து நாம ஹைப்பர்வென்டிலேஷன், இம்பேர்டு டிஃப்யூஷன், இம்பேர்டு பெர்ஃப்யூஷன், வென்டிலேஷன் பெர்ஃப்யூஷன் மிஸ்மேட்ச், அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம் இது எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹைப்பர்வென்டிலேஷன். ஸோ ஹைப்பர்வென்டிலேஷன் அப்படின்னா ஏற்கனவே முன்னாடி சொல்லிட்டோம். ஹைப்பர்வென்டிலேஷன் அப்படின்னா இது ஆல்வியோலை. இந்த ஆல்வியோலைக்குள்ளே அதிகமாக காற்று உள்ளே போயிட்டு அதிகமாக காற்று வெளியே வந்துச்சுன்னா இதுதான் ஹைப்பர் வென்டிலேஷன். தேவைக்கு அதிகமான காற்று உள்ள போகுது, அதே மாதிரி வெளியே நிறையா வருது. இதுதான் ஹைப்பர் வென்டிலேஷன். ஸோ மெக்கானிசம் ஆஃப் ஹைப்பர் வென்டிலேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு வந்து ரெண்டாக பிரிக்கிறோம் மெயினாக. ஒன்று வந்து பாசிவ், இன்னொன்று வந்து ஆக்டிவ். ஸோ பாசிவ் மெக்கானிசமில் என்ன வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா எப்போ வந்து பாசிவான ஹைப்பர் வென்டிலேஷன் நடக்கும் அப்படின்னா மெயினான ரீசன் வந்து இப்போ டியூரிங் ஆர்டிஃபிஷியல் வென்டிலேஷன். ஸோ அப்போ ஆர்டிஃபிஷியல் வென்டிலேஷன் எப்போ கொடுப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சர்ஜரிக்கு அனஸ்தீசியா கொடுத்துருக்கோம். ஸோ ஜென்ரல் அனஸ்தீசியா இருக்கும்போது நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் வென்டிலேஷன் கொடுப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேஷண்ட் சர்ஜரி ஆயிருக்கு, அந்த பேஷண்ட்டோட லங் கெப்பாசிட்டி 5 லிட்டர்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பேஷண்ட்டுக்கு 5 லிட்டர். செகண்ட் இன்னொரு பேஷண்ட்டுக்கு சர்ஜரி நடக்க போகுது, அந்த பேஷண்ட்டோட லங் கெப்பாசிட்டி வந்து 4 லிட்டர் தான் வச்சுக்கலாம். ஸோ செகண்ட் பேஷண்ட்டுக்கு 4 லிட்டர் தான் லங் கெப்பாசிட்டி. ஆனால் நம்ம வந்து நம்ம வென்டிலேஷன் மிஷினை வென்டிலேட்டரை வந்து வால்யூம் செட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பேஷண்ட்டுக்கு 5 லிட்டர்னு செட் பண்ணிட்டோம். ரெண்டாவது பேஷண்ட்டுக்கு 4 லிட்டர்னு செட் பண்ணாமல் இந்த 5 லிட்டரையே ரெண்டாவது பேஷண்ட் கொடுத்தோம்னா, அதாவது 4 லிட்டருங்கிறத விட 5 லிட்டர் அதிகமான காற்று. ஸோ அதிகமான காற்றை வந்து அந்த பேஷண்ட்டுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி ஸ்டேட்டில் வந்து இதை வந்து ஆர்டிஃபிஷியல் ஹைப்பர் வென்டிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆக்டிவ், இது பாசிவாக நடக்கக்கூடியது. அப்போ ஆக்டிவில் என்னென்ன வருது அப்படின்னு பார்ப்போம்னா ஆக்டிவ் ஹைப்பர் வென்டிலேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து சைக்கோஜெனிக். ஸோ சைக்கோஜெனிக் அப்படிங்கும்போது வந்து கிட்டத்தட்ட இது எல்லாமே மூச்சு திணறல்னால வரக்கூடியது வச்சுக்கலாம், ஒரு காமனான கான்செப்ட். சைக்கோஜெனிக்குங்கும்போது வந்து சைக்காலஜிக்கல் அஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸ் வந்து திடீர்னு வேகமாக மூச்சு விட்டு எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன குழந்தைங்க அழும்போது வந்து வேகமாக மூச்சை விட்டு ஏங்கி அழுது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் வந்து ஆக்சுவலாக சைக்கோஜெனிக் கூட கம்பேர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அது வந்து வேகமாக மூச்சை விட்டு அழும்போது அதிகமாக ஹைப்பர் வென்டிலேட் ஆகுது. ஸோ இதை சைக்கோஜெனிக் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது ரிஃப்ளெக்ஸோஜெனிக் அப்படிங்கும்போது பெயின் இல்லை கோல்டு வாட்டரில் குளிக்கும்போது, அதாவது ரொம்ப ஜில்லான ஒரு வாட்டரை குளிக்க போகிறோம் அப்படின்னா உள்ள தண்ணியில் இறங்கிட்டோம் அப்படிங்கும்போது மூச்சு திணறல் வரும். ஸோ இது வந்து ரிஃப்ளெக்ஸாக வரக்கூடியது. ஸோ இது வந்து ரிஃப்ளெக்ஸோஜெனிக் ஹைப்பர் வென்டிலேஷன். இதெல்லாம் ஹைப்பர் வென்டிலேஷன் மெக்கானிசம். இப்போ இந்த ஹைப்பர் வென்டிலேஷன் நடந்துச்சுன்னா என்னென்ன ப்ராப்ளம் வரும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைப்பர் வென்டிலேஷன் நடந்துச்சுன்னா என்ன சொன்னோம்? டிக்ரீஸ்ட் ஆக்சிஜன் அப்படின்னு சொன்னோம். இதுக்கு ஹைப்போ வென்டிலேஷனுக்கு. ஸோ ஹைப்பர் வென்டிலேஷன் அப்படிங்கும்போது காற்று அதிகமாக உள்ள போகுது, அதிகமாக காற்று வெளியே போகுது. ஸோ காற்று அதிகமாக உள்ள வரும்போது ஆக்சிஜன் அதிகமாக தான் வரும், தேவைக்கு அதிகமாக. அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் காற்று அதிகமாக வெளியே போகுது அப்படின்னா அதிகமான கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதிகமான கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுது அப்படிங்கும்போது பிளட்ல வந்து தன்னால் கார்பன் டை ஆக்சைடு லெவல் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ பிளட்ல வந்து கார்பன் டை ஆக்சைடோட லெவல் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே வந்து கார்பன் டை ஆக்சைடு கம்மியாகுது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஹைப்போ கேப்னியா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ ஹைப்போ கேப்னியா ஆச்சுன்னா தன்னால் கார்பன் டை ஆக்சைடோட லெவல் வந்து டைரக்ட்லி ரிலேட்டட் டு H+ அயான்ஸ். ஏன்னா வந்து கார்பன் டை ஆக்சைடு டிசோசியேட் ஃபார்மில் தான் அதிகமாக வந்து எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு மெக்கானிசம் உண்டு. ஸோ CO2 வந்து வாட்டர் கூட சேர்ந்து H2CO3 மாதிரி அது H+ ரிலீஸ் ஆகி இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து H+ வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு CO2. ஸோ CO2 கம்மி அப்படிங்கும்போது தன்னால் H+ கம்மியாயிரும். H+ கம்மியாச்சுன்னா pH என்னாகும்? கூடும். ஸோ pH வந்து கூட ஆரம்பிச்சிடும். pH கூடிச்சுன்னா அது வந்து நம்ம என்ன சொன்னோம்? ஆல்கலோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெஸ்பிரேஷன்னால வந்து ஆல்கலோசிஸ்னால ரெஸ்பிரேட்டரி ஆல்கலோசிஸ் இருக்கும் அந்த பேஷண்ட்டில். ரெஸ்பிரேட்டரி ஆல்கலோசிஸ் இருக்கும், ப்ளஸ் ஹைப்போகேப்னியா இருக்கும். இது போக நியூராலஜிக்கல் ப்ராப்ளம் என்னன்னு சொல்கிறோம்? கன்வல்ஷன்ஸ். கார்பன் டை ஆக்சைடு லெவல் ரொம்ப கம்மியாகிறதுனால கன்வல்ஷன்ஸ் வரும். அதுக்கப்புறமாட்டு எலக்ட்ரோலைட் இம்பேலன்சஸ். இது எல்லாமே வந்து ஆல்வியோலர் ஹைப்பர் வென்டிலேஷனோட மேனிஃபெஸ்டேஷன். ஓகே, அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம்னா இம்பேர்டு பெர்ஃப்யூஷன். ஸோ இம்பேர்டு பெர்ஃப்யூஷன்
ஸோ இம்பேர்ட் பெர்ஃபியூஷன் ஆக்சுவலாக வந்து மெயினாக வந்து 2 காசு இருக்குது. ஒன்று வந்து பல்மனரி ஹைப்பர் டென்ஷன். ஸோ பல்மனரி ஹைப்பர் டென்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். நார்மல் ரெஸ்ட்டில் இருக்கும்போது பல்மனரி கேப்லரியோட வெட்ஜ் ப்ரெஷர், அதாவது பல்மனரி கேப்லரி உள்ள ப்ரெஷர் வந்து நார்மலாக வந்து 25 இருக்கணும், 25 mmHg இருக்கணும் ரெஸ்ட்டில் இருக்கும்போது. இதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா ரெஸ்ட்டில் இதை பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறோம். ப்ளஸ் கிரேட்டர் தேன் 30 mmHg இருந்துச்சுன்னா டியூரிங் எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ். ஸோ இதையும் வந்து பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது இம்பேர்ட் பெர்ஃபியூஷனுக்கு ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா பல்மனரி ஹைப்போடென்ஷன். ஓகே, இப்போ மெயினாக வந்து ஹைப்பர் டென்ஷன் ரொம்ப ஈஸி. ஸோ இதை ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ ஹைப்போ டென்ஷன் கம்மியாக இருக்குது பல்மனரியில், அதாவது பல்மனரி பிளட் சப்ளையில் ஹைப்போ டென்ஷன் இருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒன்று வந்து ஹைப்போவாலிமியா. ஸோ பிளட்டோட வால்யூம் கம்மியாக இருக்குது. ஸோ தன்னால் பல்மனரிக்கு போகக்கூடிய பிளட் சப்ளை கம்மியாக இருக்கும். ஸோ ஹைப்போ டென்ஷன் இருக்கும் பல்மனரியில். அப்புறமாட்டு ஷாக். இது நம்ம ஏற்கனவே எமர்ஜென்சி ஸ்டேட்லேயே பார்த்துருக்கோம். அதாவது ஷாக் இருக்கக்கூடிய பேஷண்ட்டில் வந்து டோட்டல் ஆர்கன் பெர்ஃபியூஷன் எல்லாமே கம்மியாயிரும். ஸோ தன்னால் பல்மனரி பெர்ஃபியூஷனும் கம்மியாயிரும். அதுக்கப்புறமாட்டு வால்வுலர் டிசீசஸ். ஸோ வால்வுலர் டிசீசஸ் எந்த வால்வு அப்படின்னு சொல்கிறோம்னா, இப்போ பல்மனரி ஆர்ட்ரி வந்து ஹார்ட்லேருந்து வெளியே வருது. ஸோ வெளியே வரும்போது அது பல்மனரி ஆர்ட்ரி அங்கே இருக்குது, பல்மனரி வால்வ் இருக்காங்க. ஸோ வந்து நம்ம பல்மனரி வால்வ் வந்து இப்போ ஸ்டினோஸ் ஆயிருக்குன்னு வச்சுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ ஸ்டினோஸ் ஆச்சுன்னா அதை தாண்டி பிளட் அதிகமாக வெளியே வர முடியாது நம்மளால் பல்மனரி ஆர்ட்ரி விளையாட்டு. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பிளட் சப்ளை அங்கேயும் தன்னால் கம்மியாயிருது. ஸோ வால்யூம் மொத்தமாக இது சொல்ல போனால் எல்லா இடத்துலையும் வால்யூம் கம்மியாகுது. ஸோ வந்து ஹைப்பர் டென்ஷன் ஆயிருது. ஹைப்பர் டென்ஷனுக்கு மெக்கானிசம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இதை வந்து 3ஆக பிரிக்கிறோம் மெயினாக. ஒன்று வந்து ப்ரீ கேபிலரி, அடுத்தது மிக்சட் டைப்பு அண்ட் போஸ்ட் கேபிலரி. ஓகே, இப்போ ப்ரீ கேபிலரி, அதாவது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து ஓகே இது எப்படி இருக்கட்டும். இங்கே வந்து நம்ம ஒரு ஓகே இது ஆக்சுவலாக வந்து பல்மனரி ஆர்ட்ரி இங்கேருந்து அரைஸ் ஆகுது. ஸோ பல்மனரி ஆர்ட்ரி இங்கே வந்துட்டு பிரான்ச்லாம் வந்துருச்சு. பிரான்ச்லாம் வந்ததுக்கப்புறமாட்டு ஆர்ட்ரியோல்ஸாக மாறிடுச்சு. ஸோ ஆர்ட்ரியோல்ஸ் வந்துருச்சு. இந்த ஒரு ஆர்ட்ரியோல் மட்டும் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஆர்ட்ரியோல். அதுக்கப்புறமாட்டு அது வந்து கேபிலரியாக மாறிடுச்சு. அதுக்கப்புறமாட்டு அகெயின் அது வந்து கேபிலரி வெனியூல்ஸாக மாறணும். ஸோ வெனியூல்ஸாக மாறிடுச்சு. அதுக்கப்புறமாட்டு பல்மனரி வெயின் வந்துருச்சு. வெயின் 4 இது சேர்ந்து 4 வெயின் பல்மனரி வெயின் உண்டு. அதெல்லாம் சேர்ந்துட்டு எங்கே போகும், நேராக லெஃப்ட் ஏட்ரியமுக்கு போயிடும். ஸோ வந்து இது வந்து ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து பிளட் எடுத்து எல்லாத்தையும் கொண்டு வச்சு இங்கே தான் வந்து நம்ம ஆல்வியோலை இருக்குது. இங்கே ஆல்வியோலை இருக்குது. ஓகே, இப்போ வந்து இது கேபிலரி ரீஜன். ஸோ ப்ரீ கேபிலரினா இங்கே ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. போஸ்ட் கேபிலரி அப்படின்னா இந்த கேபிலரி தாண்டினதுக்கு அப்புறமேட்டு இங்கே ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ப்ரீ கேபிலரியில் என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ரெண்டு தான். ஒன்று வந்து எம்போலை. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு எம்போலை வந்துச்சுன்னு வச்சுப்போம். பல்மனரி எம்போலிசம்னால இங்கே ஒரு எம்போலை வந்து இந்த பார்ட்டில் வந்து கனெக்ட் ஆயிடுச்சுன்னா ஸோ இங்கே வந்து பிளட்டு மூவ் ஆகாது. ஸோ தன்னால் என்ன ஆகும், இங்கே இந்த இடத்துல பிளட் ரொம்ப அக்யூமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப அதிகமான வால்யூம் இந்த இடத்துல இருக்கும். ஸோ வந்து பல்மனரி ஹைப்பர் டென்ஷன். ஸோ இது வந்து எம்போலிசம். அதுக்கப்புறமாட்டு ஆர்டீரியோலா ஸ்பாசம். ஸோ இதான் ஆர்ட்ரியோல்ஸ் சொன்னோம். இந்த ஆர்ட்ரியோல் ஃபுல்லாக ஸ்பாசம் ஆகுது, மஸ்குலர் ஆர்ட்ரி. ஸோ இது வந்து மஸ்குலர் டைப் இருக்கிறதுனால மஸ்குலர் டைப் ஆர்ட்ரி ஃபுல்லாக ஸ்பாசம் ஆகும். ஸோ ஸ்பாசம் ஆகும்போது வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் சொல்கிறோம். வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் தன்னால் வந்து ப்ரெஷர் கூடுது. ஸோ வந்து கிட்டத்தட்ட வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆர் ஆர்டீரியோலார் ஸ்பாசம். ஓகே, ஸோ இது வந்து ஆர்ட்ரியோலர் ஸ்பாசம். இது எல்லாமே வந்து ப்ரீ கேபிலரிக்கான காசஸ். இப்போ போஸ்ட் கேபிலரிக்கு என்னென்ன காசு அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா
ஃபர்ஸ்ட்டு வந்து ஏதோ ஒரு ரீசன்னால இந்த வெயின் கம்ப்ரஸ் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லங்ஸ்ல உள்ள பேரன்கைமல் இன்டர்ஸ்டிஷியல் டிசீசஸ் அதனால வந்து வெயின் கம்ப்ரஸ் ஆகும். ஸோ வெயின் கம்ப்ரஸ் ஆகும்போது அதனால இங்கே வந்து கம்ப்ரஸ் ஆச்சுன்னா இங்கே பிளட் போக முடியாது இங்கேருந்து. ஸோ இங்கே ஃபுல்லாக பிளட் அக்யூமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே அக்யூமுலேட் ஆச்சுன்னா இந்த இடத்துல ஹைப்பர் டென்ஷன் ஆயிரும். ஸோ வந்து வெயின் கம்ப்ரஷன் ஒரு ரீசன். ரெண்டாவது எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து லெஃப்ட் சைடு ஹார்ட் மட்டும் வரைஞ்சிருக்கேன். இது அயோட்டா, இது அயோட்டிக் வால்வு, இது லெஃப்ட் வென்ட்ரிக்கல், இது மிட்ரல் வால்வு, இது வந்து லெஃப்ட் ஏட்ரியம். இங்கே நம்மளோட 4 பல்முனரி வெயின்ஸ் இருக்குது. ஸோ வந்து இந்த பல்முனரி வெயின் நேராக வந்து என்ன ஆகும், இங்கே லெஃப்ட் ஏட்ரியல் வந்து இங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல அப்படி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம், இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மிட்டர் ஸ்டீனோசிஸ் இருக்குன்னு வச்சுப்போம். ஸ்டீனோஸ் ஆகும்போது இங்கேருந்து எல்லா பிளட்டும் கரெக்டாக இங்கே வந்துட முடியாது. ஸோ என்ன ஆகும், இங்கே பிளட் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாசிஸ் ஆகும். ஒரு கார்டியாக் சைக்கிளும் கொஞ்சம் கொஞ்சம் இங்கே ஸ்டாசிஸ் ஆகிட்டே வரும். ஸோ இங்கே ஸ்டாசிஸ் ஆச்சுன்னா தன்னால் நம்ம பல்முனரி வெயினில் இருந்து பிளட் இங்கே வர முடியாது. ஸோ தன்னால் என்ன ஆகும், பல்முனரி வெயினில் ஸ்டாசிஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே ஸ்டாசிஸ் ஆயிரும். ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி அப்போ இங்கே ஸ்டாசிஸ் ஆச்சுன்னா இங்கே ஸ்டாசிஸ் ஆகும், இங்கே ஸ்டாசிஸ், இங்கே ஹைப்பர் டென்ஷன் ஆயிரும். ஸோ இது வந்து அடுத்த காசு வந்து என்னது, மிட்ரல் ஸ்டீனோசிஸ். அதே மாதிரி லெஃப்ட் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படிங்கும்போது அதாவது லெஃப்ட் வென்ட்ரிகல் ஒழுங்காக பம்ப் பண்ணல பிளட்னு வச்சுக்கோம். ஸோ பிளட் ஒழுங்காக பம்ப் பண்ணல அப்படிங்கும்போது தன்னால் என்ன ஆகும், இங்கே நமக்கு பிளட் தேங்க ஆரம்பிச்சிடும். இங்கே தேங்க ஆரம்பிச்சிச்சுன்னா தன்னால் இங்கே தேங்கும், இங்கே ஸ்டாசிஸ் ஆச்சுன்னா தன்னால் இங்கே ஸ்டாசிஸ், அப்புறம் இங்கே ஸ்டாசிஸ். ஸோ அதே ப்ராசஸ் தான் கிட்டத்தட்ட. ஸோ இது வந்து என்னது, லெஃப்ட் ஹார்ட் ஃபெயிலியர். அதுக்கப்புறமாட்டு எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன். ஸோ இந்த இடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைப்பர் டென்ஷன் அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே வந்து ஹைப்பர் டென்ஷன் அதிகமாக இருக்குன்னா அவுட்லெட்டில் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி அது. ஸோ இங்கேருந்து இந்த டென்ஷன் இந்த ப்ரெஷரை தாண்டி நம்ம ஹார்ட்டால் பம்ப் பண்ண முடியாது பிளட்டை. ஸோ தன்னால் இங்கே பிளட் ஸ்டாசிஸ் ஆகும். அதே மெக்கானிசம், இங்கே ஸ்டாசிஸ், இங்கே ஸ்டாசிஸ், இங்கே ஸ்டாசிஸ், ஹைப்பர் டென்ஷன். ஸோ வந்து எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன் லீட்ஸ் டு பல்மனரி ஹைப்பர் டென்ஷன். ஸோ எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன் லீட்ஸ் டு பல்மனரி ஹைப்பர் டென்ஷன். அதுக்கப்புறமாட்டு கார்டியோஸ்க்ளீரோசிஸ். ஸோ ஹார்ட் வந்து ஸ்க்ளீரோஸ் ஆகிடுச்சு. ஸ்க்ளீரோஸ் ஆச்சுன்னா அதாவது ஒழுங்காக கான்ட்ராக்ட் ஆகும்போது தெரிய முடியாது. ஸோ ஒழுங்கான கார்டியாக் சைக்கிள் நடக்காது. ஸோ அதனால் பிளட் ஸ்டாசிஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதான் இதுக்கு பின்னாடி உள்ள பேத்தாலஜி, இம்பேர்டு பெர்ஃபியூஷனுக்கு உள்ளது. ஓகே, அடுத்து வந்து இம்பேர்டு டிஃப்யூஷன் பார்க்கலாம். ஸோ வந்து இம்பேர்டு டிஃப்யூஷன். ஸோ இம்பேர்ட் டிஃப்யூஷன், இப்போ நார்மல் டிஃப்யூஷன் அப்படிங்கிறது என்ன ப்ராசஸ், இது ஆல்வியோலை, இது வந்து நம்மளோட கேபிலரி. ஸோ ஆக்சிஜன் வந்து ஆல்வியோலையிலேருந்து கேபிலரிக்கு வரதும், கார்பன் டை ஆக்சைடு வந்து இங்கேருந்து இங்கே போகிறது தான் வந்து நம்ம வந்து நார்மல் டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எதனால் இப்படி டிஃப்யூஸ் ஆகுது, இங்கே ஆக்சிஜனோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது, இங்கே கார்பன் டை ஆக்சைடோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ டுவார்ட்ஸ் த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட், ஃப்ரம் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன். இங்கேயும் அதே மாதிரி ஃப்ரம் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன். ஸோ இது நார்மலான டிஃப்யூஷன். இது போக இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்முலா மாதிரி ஒன்று உண்டு. அதாவது வினா வந்து டிஃப்யூஷன், அமௌண்ட் ஆஃப் டிஃப்யூசிங் கேஸ் இஸ் ஈக்குவல் டு கே எஸ் பை டி பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஒன் கேஸ் இன்ட்டு மைனஸ் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் செகண்ட் கேஸ் இன்ட்டு. ஸோ இப்போ வந்து வி அப்படிங்கிறது வந்து டிஃப்யூஷன் அதாவது அமௌண்ட் ஆஃப் டிஃப்யூசிங் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். எஸ் அப்படிங்கிறது வந்து சர்ஃபேஸ் ஏரியா. எதோட சர்ஃபேஸ் ஏரியா, மொத்த லங்ஸில், அதாவது இந்த ஆக்டிவாக டிஃப்யூஷனில் ஈடுபடக்கூடிய சர்ஃபேஸ் ஏரியா. அது அப்படின்னா என்னென்ன, நம்ம ஆல்வியோலை இருக்கிற எல்லா ஆல்வியோலை அதோட சர்ஃபேஸ் ஏரியா மொத்தமாக சேர்த்தா அதை வந்து சர்ஃபேஸ் ஏரியா, இந்த ஆல்வியோல சர்ஃபேஸ் ஏரியா எஸ் அப்படிங்கிறது. அப்புறம் டி அப்படிங்கிறது ஆக்சுவலாக திக்னஸ். எதோட திக்னஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இப்போ வந்து இதுதான் ஆல்வியோலை சொல்லியாச்சு, இங்கே வந்து நம்மளோட கேபிலரி இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் இந்த கேப், இந்த திக்னஸ் தான் வந்து டி. எல்லா ஆல்வியோலையும் எடுத்துக்கணும். இதே மாதிரி ஏகப்பட்ட ஆல்வியோலை இருக்குது, எல்லா ஆல்வியோலையும் இந்த மாதிரி திக்னஸ் டி இருக்கும். இந்த டியை ஃபுல்லாக எடுத்துட்டோம்னா இது வந்து திக்னஸ். அதுக்கப்புறமாட்டு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஒன் கேஸ் மைனஸ் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஒன் கேஸ் ஆன் ஒன் சைடு மைனஸ் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த சேம் கேஸ் ஆன் அதர் சைடு. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து P1 அப்படிங்கிறது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் ஆன் ஆல்வியோலர் சைடு, P2 அப்படிங்கிறது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் ஆன் கேபிலரி சைடு. இது ரெண்டையும் வச்சுருக்கோம். ஓகே, இப்போ ஸோ வந்து டிஃப்யூஷன் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சர்ஃபேஸ் ஏரியா எஸ். அதுக்கடுத்தது டிஃப்யூஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு திக்னஸ் ஆஃப் கேபிலரி பெட், அதாவது நம்ம பல்மனரி பெட் எல்லாமே சேர்த்து.
ஸோ வந்து சர்ஃபேஸ் ஏரியா கூடுச்சுன்னா டிஃப்யூஷன் அதிகமாகும். எப்படி? இப்போ வந்து 10 இங்க வந்து எத்தனை ஆல்வியோல இருக்கு? 1, 2, 3, 4, 5 ஆல்வியோல இருக்கு. ஸோ 5 ஆல்வியோல இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆல்வியோல ஒரு ஆக்ஸிஜனை டிஃப்யூஸ் பண்ணுதுன்னு வச்சுப்போம். ஸோ 5 ஆக்ஸிஜன் வந்து டிஃப்யூஸ் ஆகும். இப்போ எக்ஸ்ட்ராவா இன்னும் 2 ஆல்வியோல இருக்குன்னா, 7 ஆக்ஸிஜன் டிஃப்யூஸ் ஆகுது. ஸோ சர்ஃபேஸ் ஏரியாவும் கூடுது, டிஃப்யூஷன் ஆகக்கூடிய அமௌண்ட்டும் கூடுது. அதுக்கப்புறமேட்டு திக்னஸ். இப்போ இது வந்து நார்மலா உள்ளதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இதோட திக்னஸ் வந்து நார்மலா வந்து எவ்வளோ இருக்கணும்னா 0.5 மைக்ரோமீட்டர் இருக்கணும். நார்மலா. சர்ஃபேஸ் ஏரியா வந்து நார்மலா எவ்வளோ இருக்கணும்னா 50 to 100 மீட்டர் ஸ்கொயர் டோட்டலா. இது 0.5 மைக்ரோமீட்டர் இருக்கணும். எதுக்கு? இந்த திக்னஸ். இது 2க்கும் நடுவுல உள்ள திக்னஸ் வந்து. இப்போ இன்னொரு கண்டிஷன் எடுத்துக்கலாம். இன்னொரு கண்டிஷன்ல இதே மாதிரி ஆல்வியோல இருக்கு. நம்மளோட கேபிலரியும் இருக்கு. கேபிலரி பெட் இருக்கு. பட் இங்க ஏதோ ஒரு ரீசன்னால இங்க வந்து ஃபைப்ரோசிஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ என்னாவது? இதை கம்பேர் பண்ணும்போது இங்க வந்து திக்னஸ் கூட. திக்னஸ் என்னாச்சு? கூடிருச்சு. ஸோ திக்னஸ் கூடும்போது இங்க இருந்து ஆக்ஸிஜன் வந்து ஈஸியா வராது. இதை கம்பேர் பண்ணும்போது இதுல ஈஸியா வந்துடும். ஏன்னா திக்னஸ் கம்மி, டிராவல் டைம் கம்மி, டிராவல் டிஸ்டன்ஸ் கம்மி அப்படின்னு வச்சுக்கலாம். இங்க ஆனால் டிஸ்டன்ஸ் கூட ப்ளஸ் ஃபைப்ரோசிஸ், அதனால இது ஈஸியா டிஃப்யூஸ் ஆகாது. ஸோ என்னாவது? திக்னஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டிஃப்யூஷன். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ திக்னஸ் கூடிக்கிட்டே போதோ அவ்வளோக்கு எவ்வளோ டிஃப்யூஷன் கம்மியாயிட்டே வரும். அதுக்கப்புறமாட்டு பார்ஷியல் ப்ரெஷர். ஸோ ஏற்கனவே சொல்லியாச்சு. இப்போ ஆக்ஸிஜனோட பார்ஷியல் ப்ரெஷர் இங்கே அதிகமாக இருக்கிறதுனால இதை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து அதிகமாக இருக்கிறதுனால இங்கேருந்து இப்படி டிஃப்யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படியே வைஸ் வெர்சாவாக இருந்துச்சுன்னா இங்கேருந்து ஆக்ஸிஜன் இங்கே போக ஆரம்பிச்சோம். ஸோ வந்து பார்ஷியல் ப்ரெஷரை டிபெண்ட் பண்ணி டிஃப்யூஷன்ஸ் இருக்குது. ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் எப்போ மாறுதோ அப்போ வந்து தன்னால் டிஃப்யூஷனும் ஆப்போசிட் டைரக்ஷனில் மாற ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறமா பார்க்க வேண்டியது இப்போ வென்டிலேஷன் பார்த்தாச்சு, ஹைப்பர் வென்டிலேஷன் ரெண்டும் பார்த்தாச்சு, டிஃப்யூஷன் பார்த்தாச்சு, அதுக்கப்புறமாட்டு பெர்ஃபியூஷன் பார்த்துட்டோம். இப்போ மீஞ்சி இருக்கிறது வென்டிலேஷன் பெர்ஃபியூஷன் மிஸ்மேட்ச். அது மட்டும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகே, இந்த வென்டிலேஷன் பெர்ஃபியூஷன் மிஸ்மேட்சுக்கு இந்த டயக்ராம் ஒன்று வச்சுக்கலாம். ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா, இப்போ இது வந்து நம்மளோட ஏர்வே, இது வீனஸ் சைடு ஆஃப் பிளட், இது வந்து ஆர்டீரியல் சைடு, இது வந்து நம்ம ஆல்வியோலை, இந்த இருக்குது ஆல்வியோலை. ஸோ வந்து இப்போ இது வந்து நார்மலாக நடக்கக்கூடியது. அதாவது இங்கே வந்து கேஸ் கரெக்டாக உள்ளே வருது, வெளியே போகுது. அதாவது வென்டிலேஷன் நார்மலாக இருக்குது. இங்கே வென்டிலேஷன் நார்மலாக இருக்குது. ப்ளஸ் இங்கே வந்து பெர்ஃபியூஷன் நார்மலாக இருக்குது. ஸோ நார்மலான அமௌண்ட் ஆஃப் கேஸ் உள்ளே வருது. அதுக்கு அந்த கேஸை எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு தேவையான ஆர்பிசி, ஹீமோகுளோபின் இருக்கக்கூடிய பிளட்டும் உள்ளே வருது, எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, டிஃப்யூஷன் ஆகுது. அப்புறம் மட்டும் வெளியே போய் நம்ம எல்லா ஆர்டிகல் சப்ளை வழியாக எல்லாத்துக்கும் கொடுக்குது. இது நார்மலாக நடக்கக்கூடியது. இப்போ இந்த கண்டிஷன் எடுத்துக்கோங்க. இங்கே வந்து பெர்ஃபியூஷன் வென்டிலேஷன், அதாவது நம்ம ஏர்வே இந்த இருக்குது. ஸோ ஏர் இப்படி வந்து இங்கே வரணும். இங்கே வந்து இங்கே என்னாச்சு? ஏதோ ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஸோ இங்கே அப்ஸ்ட்ரக்ஷன் ஆயிடுச்சு. ஸோ இங்கே அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்போது வென்டிலேஷன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல. ஸோ வென்டிலேஷன் ஒழுங்காக இல்லை, அதில் ஹைப்பர் வென்டிலேஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அங்கே ஹைப்பர் வென்டிலேஷன் நடக்கும்போது இங்கே வந்து என்ன ஆகணும்? தன்னால் பிளட் கம்மியாக வரணும். எதுக்காண்டி ஹைப்பர் வென்டிலேஷன் ஆனால் பிளட் கம்மியாக வரணும்? அதுக்கு ரீசன் ஏதாவது வேணுமே. இப்போ வந்து வென்டிலேஷன் கம்மியாக இருக்குது. ஸோ வென்டிலேஷன் கம்மி அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, கம்மியான ஆக்சிஜன் வந்து அந்த ஏரில் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது ஒரு ஆல்வியோலை. இந்த ஆல்வியோலையில் ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது. இந்த ஆக்சிஜன் எதுக்கு இங்கே வந்துச்சு? நம்ம பிளட்ல போய் டிஃப்யூஸ் ஆனதுக்கப்புறமாட்டு ஒரு ஆர்கனுக்கு போகிறதுக்கு தான் வந்துச்சு இந்த ஆக்சிஜன். ஸோ இங்கே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 5 ஆக்சிஜன் மாலிகுல் இருக்குன்னு வைப்போம். இந்த 5 ஆக்சிஜனை தூக்கிட்டு போகிறதுக்கு இங்கே 5 ஆர்பிசி வேணும். அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம ஒரு இமேஜினேஷனுக்காக. ஸோ இங்கே வந்து 5 ஆர்பிசி வேணும். நார்மலாக 5 ஆக்சிஜனை தூக்கிட்டு போகிறதுக்கு இங்கே 5 ஆர்பிசி தேவை. இப்போ இங்கே என்னாச்சுன்னா வென்டிலேஷன் இல்லை. ஸோ இங்கே என்ன ஆகும்? 5 ஆக்சிஜன் இருக்காது. நமக்கு எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஆக்சிஜன் தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். 2 ஆக்சிஜன் தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ 2 ஆக்சிஜன் இருக்கும்போது இங்கே 5 ஆர்பிசி வந்தால் மீதி 3 ஆர்பிசி ஆக்சிஜனே இல்லாமல் வெறுமல தான் போகணும். ஆக்சிஜனே இல்லாமல் எம்டியாக தான் போகணும். ஸோ இந்த 3 ஆர்பிசி இங்கே வந்ததுக்கு அர்த்தமே இல்லை, வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து அப்போ இங்கே வந்து என்னது? வென்டிலேஷன் கம்மியாயிடுச்சு, ஆனால் பெர்ஃபியூஷன் அதுக்கு ஏற்ற மாதிரி கம்மி ஆகலை. நார்மலாக இங்கே வந்து 2 ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா இங்கே 2 ஆர்பிசி தான் வரணும், ஆனால் இங்கே 5 ஆர்பிசி வந்துருச்சு. இதான் வந்து வென்டிலேஷன் பெர்ஃபியூஷன் மிஸ்மேட்ச். அதாவது வென்டிலேஷன் கம்மியாச்சுன்னா தன்னால் பெர்ஃபியூஷனும் கம்மி ஆகணும், ஆனால் ஆகலை அப்படின்னா அப்போ வந்து வென்டிலேஷன் பெர்ஃபியூஷன் மிஸ்மேட்ச் வருது. அதுக்கப்புறமாட்டு இன்னொரு கண்டிஷன் எடுத்துக்கலாம். இங்கே என்ன ஆகுதுன்னா ஏர்வே கரெக்டாக இருக்குது, பேட்டன்ட்டாக ஏர் கரெக்டாக உள்ளே வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து ஆக்சிஜன் ஒரு 5, அதே மாதிரி 5 ஆக்சிஜன் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். இங்கே என்ன ஆகுது? பிளட் இங்கே வரணும், ஆனால் இங்கே என்ன? இங்கே ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஸோ இங்கே அப்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சு. ஸோ இங்கே பிளட்டே வரல, இங்கே ஆர்பிசியே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு ஆர்பிசி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே அங்கே 5 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே ஒரு ஆர்பிசி தான் வந்திருக்கு. அப்போ மீதி 4 ஆக்சிஜன் நமக்கு வேஸ்ட்டு.
திரும்ப எக்ஸ்பயர் பண்ணும்போது அந்த 4 ஆக்சிஜன் வெளியே வேஸ்ட்டாக தானே போகுது. ஸோ வந்து இங்கே நமக்கு ஆக்சிஜன் வேஸ்ட் ஆகுது. அப்போ இங்கே என்னது வென்டிலேஷன் வித்தவுட் பெர்ஃபியூஷன் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் வந்துருச்சு. ஓகே, இது அப்போ பேத்தாலஜிக்கலாக இப்படி நடக்கு. அப்போ ஃபிசியாலஜிக்கலாக எல்லா இடத்துலையும் இப்படி தான் நடக்குமா? ஆக்சிஜன் கம்மியாகனா அப்படி கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நார்மல் டிஷ்யூ எடுத்துப்போம். நார்மல் டிஷ்யூவில் வந்து இப்போ இது ஒரு செல்லு. இந்த செல்லில் ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது, ஹைபாக்சிக் கண்டிஷன். ஹைபாக்சிக் கண்டிஷன் வந்துச்சுன்னா தன்னால் வந்து இந்த செல் வந்து HIF அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது ஹைபாக்சியா இன்டியூசிபிள் ஃபேக்டர், ஹைபாக்சிக் இன்டியூசிபிள் ஃபேக்டர். ஹைபாக்சியா வந்ததுனால ஒரு ஃபேக்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே, இப்போ இந்த ஃபேக்டர் ஆக்சுவலாக என்ன பண்ணுன்னா இதுக்கு பக்கத்தில் உள்ள வெசல் கேபிலரியை டைலேட் பண்ணும். ஸோ அந்த HIF அப்படிங்கிறது வேசோ டைலேஷன் பண்ணும் எங்கே எல்லா டிஷ்யூலையும். ஸோ வேசோ டைலேஷன் ஆச்சுன்னா தன்னால் இங்கே வந்து அதிகமான பிளட் சப்ளை வருது. அதிகமான பிளட் சப்ளைனா அதிகமான ஆக்சிஜன் அர்த்தம். ஸோ இந்த அதிகமான ஆக்சிஜன் நம்ம செல்லுக்குள்ளே போயிட்டு இந்த ஹைபாக்சிக் கண்டிஷனை கரெக்ட் பண்ணிடும். இது நார்மலாக நடக்கக்கூடியது. ஆனால் நம்ம இந்த கேப்லரி, அதாவது பல்மனரி கேப்லரிஸில் நடக்கக்கூடிய வேலை எப்படின்னா, இப்போ இது ஒரு ஆல்வியோலை. ஸோ இது வந்து ஒரு ஆல்வியோலை. இந்த ஆல்வியோலையில் ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி HIF ரிலீஸ் ஆகும். ஆனால் இங்கே என்ன ஆகும்னா இந்த HIF வந்து வேசோ டைலேஷன் பண்ணுறதுக்கு பதில் இங்கே உள்ள கேபிலரிஸை வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் பண்ணிவிடும். வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் இதான் மேட்ரு. ஸோ இங்கே HIF வந்து வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் பண்ணி விடுச்சுன்னா தன்னால் என்ன ஆகும், இங்கே பிளட்டு கம்மியாயிரும். ஸோ இங்கே ஆக்சிஜன் கம்மி, தன்னால் இங்கே பிளட் கம்மி. ஸோ வென்டிலேஷன் கம்மியாகுது, பெர்ஃபியூஷன் கம்மியாகுது. ஸோ வென்டிலேஷன் பெர்ஃபியூஷன் மிஸ்மேட்ச் நடக்கலை, நார்மலான மேட்சிங் நடக்குது. ஸோ இங்கே ஆக்சிஜன் 2 ஆக்சிஜன் இருக்குன்னா இங்கே வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷனால 2 RBC தான் வரும். ஸோ 2 ஆக்சிஜன் 2 RBC 2 பேர் சேர்ந்து கரெக்டாக போய்ப்பாங்க. ஸோ இதுதான் நார்மலான மேட்சிங். இது நார்மல் நடக்கக்கூடியது. அப்நார்மலாக இந்த மாதிரி அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்தால் நடக்கும். இது வந்து வென்டிலேஷன் பெர்ஃபியூஷன் மிஸ்மேட்ச். இதனால வந்து ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வரலாம். ஸோ வந்து வென்டிலேஷன் பார்த்தாச்சு ஃபுல்லாக, டிஃப்யூஷன் பார்த்தாச்சு, இம்பேர்ட் டிஃப்யூஷன், இம்பேர்ட் பெர்ஃபியூஷன் பார்த்தாச்சு, வென்டிலேஷன் பெர்ஃபியூஷன் மிஸ்மேட்ச் எல்லாம் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரஸ் சிண்ட்ரோம் பற்றி பார்க்க போகிறோம், ARDS. ஓகே, நம்ம ARDS பார்க்கறதுக்கு முன்னாடி பல்மனரி எடிமா, அது ஒரு பேத்தோஜெனிசிஸ் ஆஃப் பல்மனரி எடிமா, ஏன்னா அது ரிலேட்டடான டாபிக் அது வந்து. ஸோ வந்து பல்மனரி எடிமா எப்படி ஃபார்ம் ஆகுது, அதோட பேத்தோஜெனிசிஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வந்து பல்மனரி எடிமா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு டிஷ்யூன்னு வச்சுக்கலாம். இது நம்மளோட ஒரு டிஷ்யூ. இங்கே வந்து அதோட கேபிலரி இருக்குது, சப்ளை பண்ணக்கூடிய கேபிலரி. ஸோ இதில் கேபிலரியில் பிளட் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து எடிமா அப்படிங்கும்போது எப்போ ஃப்ளூயிட் வந்து நம்ம செல்லுக்குள்ளேயோ இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிடுக்குள்ளே இங்கெல்லாம் வந்து வாட்டர் அதிகமாக இருந்தால் அது எடிமா அப்படின்னு சொல்லிக்கலாம். சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ வந்து எப்போ இங்கே வாட்டர் வரும், எப்போ இங்கே வரும்னா ஒரு கண்டிஷன், மொத்தம் 3 கண்டிஷன்னால வரக்கூடியது. ஒன்று வந்து என்ன ஆகும்னா இங்கே வந்து பிளட் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பிளட் அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே அதிகமாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து பிளட்டில் இருக்கக்கூடியது வாட்டர், மெயின் கண்டென்ட் வாட்டர். பிளாஸ்மாவில் வாட்டர் இருக்குது. ஸோ அந்த வாட்டர் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கும். அந்த ப்ரெஷர் வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு சொன்னோம். ஹைட்ரோனா வாட்டர், ஸ்டாட்டிக் ப்ரெஷர். ஸோ ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். இந்த பிளட்டில் இந்த வாட்டர் இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ உண்டு. ஸோ அந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர், இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் கூட இருந்துச்சுன்னா எப்போ கூட இருக்கும், பிளட்டில் வாட்டர் அதிகமாக இருக்கும்போது, ஆர் அந்த ஏரியாவில் பிளட் அதிகமாக இருக்கும்போது. ஸோ அந்த இடத்துல பிளட் அதிகமாக இருக்குது, ஸோ அங்கே உள்ள வாட்டர் அதிகமாக இருக்குது, ஸோ அங்கே ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் கூட இருக்குது. ஸோ இங்கே ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் கூட இருந்துச்சுன்னா தன்னால் ஃப்ரம் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன் வாட்டர் மூவ் பண்ணும். ஸோ இங்கே தான் ப்ரெஷர் கூட. ஸோ தன்னால் என்ன ஆகும், வாட்டர் வந்து இங்கே இருந்து இங்கே பார்த்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ வாட்டர் இங்கே மூவ் பண்ணிடும் ஒன்று. ஸோ இங்கே வாட்டர் வந்துருச்சு இன்டர்ஸ்டிஷியல். ரெண்டாவது கண்டிஷன் எடுத்துக்கிட்டோம்னா இதே வெசல் தான். இந்த வெசலில் ஏதோ ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இந்த வெசலில் ஏதோ இன்ஜுரி ஆயிடுச்சு. இந்த வெசலில் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா தன்னால் என்ன ஆகும்னா இந்த எண்டோதெலியம் ஃபுல்லாக பெர்மியபிலிட்டி கூட்டிடும். பெர்மியபிலிட்டி கூட்டுறது என்ன ஆகும், இந்த எண்டோதெலியம் வந்து ஒன்று கான்ட்ராக்ட் ஆகும், இல்லை ரீட்ராக்ட் ஆகும். ஸோ நடுவில் உள்ள கேப் அதிகமாயிரும். ஸோ கேப் அதிகமாக தன்னால் என்ன ஆகும், வாட்டர் வந்து இந்த கேப் வழியாக எஸ்கேப் ஆகி இங்கே வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ் ஹைட்ரோஸ்டாட்டிக், ரெண்டாவது வந்து என்னது இன்க்ரீஸ்ட் பெர்மியபிலிட்டி. ஓகே, இப்போ மூணாவது கண்டிஷன். ஸோ இங்கே வாட்டர் வந்துருச்சு. அப்போ வாட்டர் இங்கே தான் இருக்குமா, இது திரும்ப வெளியே எடுத்து கொண்டு போக முடியாதா? இல்லை நம்மளால் கொண்டு போக முடியும். நார்மல் மெக்கானிசம் என்னன்னா இங்கே தான் வாட்டர் ரொம்ப எக்ஸஸாக இருந்துச்சுன்னா லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் இங்கே தான் வந்து நமக்கு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. என்ன ஆகும்னா இங்கே லிம்ஃபாட்டிக் சிஸ்டம், இது லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் வச்சுக்கலாம். ஸோ இங்கெல்லாம் வாட்டர் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த எக்ஸஸான வாட்டர் ஃபுல்லாக இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் கூட போயிடும். ஏன்னா இங்கே வந்து ப்ரெஷர் கம்மி. ஸோ இங்கே வந்து ப்ரெஷர் கூடிடும் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் கூட்டுறதுனால. ஸோ ப்ரெஷர் கூட்டுறதுனால இங்கே வந்து வாட்டர் ஃபுல்லாக இங்கே லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் வெளியே போயிட்டு லிம்ஃபாட்டிக்ஸ் வெளியே போயிட்டு நேராக நம்மளோட வீனஸ் சிஸ்டமில் மெர்ஜ் ஆயிரும். இது நார்மலாக உள்ள மெக்கானிசம். ஸோ இப்போ பல்மனரி எடிமாவுக்கும் இதே மாதிரி தான். இப்போ இந்த டிஷ்யூங்கிற இடத்துல ஆல்வியோலை வச்சுக்கலாம், இதை இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேசஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இது பேரன்கேமா, இது வந்து நம்மளோட பல்மனரி கேப்லரி.
ஸோ பல்மனரி கேபிலரியில் எப்பப்போ ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் கூடுதோ அப்போல்லாம் பல்மனரி எடிமா வரும். ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் எப்போ கூடும்? ஹைப்பர் டென்ஷன் இருக்கும்போது, பல்மனரி ஹைப்பர் டென்ஷன். ஸோ நம்ம பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் ஏற்கனவே காசு பார்த்தாச்சு. மெட்ரோஸ்டினோசிஸ், லெஃப்ட் ஹார்ட் ஃபெயிலியர், கார்டியோஸ்க்ளிரோசிஸ், இந்த மாதிரி ஏரியாவில் இதெல்லாம் வரும். அப்புறம் மாதிரி பெர்மியபிலிட்டி கூடுறது. பெர்மியபிலிட்டி எப்போ கூடும்னு சொன்னேன்? வெசல் இன்ஜுரி இருக்கும்போது. ஸோ வாஸ்குலர் இன்ஜுரி ஆர் எண்டோத்திலியல் இன்ஜுரி. ஸோ எண்டோத்திலியல் இன்ஜுரி இருக்கும்போது தன்னால் வந்து பெர்மியபிலிட்டி கூடிரும். இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ஸ்டேஜில் இன்ஃப்ளமேஷன் இருக்கும்போது வாஸ்குலர் இன்ஜுரி வரும். அப்புறம் மூணாவது லிம்ஃபாட்டிக் பிளாக். இங்கே இன்னொன்று வந்து மூணாவது என்ன காசு அப்படின்னு பார்த்தா இந்த லிம்ஃபாட்டிக்ஸ் பிளாக் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். ஸோ இந்த லிம்ஃபாட்டிக்ஸ் பிளாக் ஆயிடுச்சுன்னா தன்னால் என்ன ஆகும்? பிளாக்டு லிம்ஃபாட்டிக்ஸ். ஸோ இங்கே அதிகமான ஃப்ளூயிட் இருந்தால் அந்த அதிகமான ஃப்ளூயிட் இந்த லிம்ஃப் வழியாக போக முடியாது. ஸோ இந்த மூணு தான். அப்போ பிளாக்டு லிம்ஃபாட்டிக்ஸ் வந்து நம்ம பல்மனரி எடிமாவை காஸ் பண்ணோம். Blocked lymphatics leads to inability to remove excess fluid. இதான் pathogenesis of pulmonary edema. ஓகே, இப்போ நம்ம வந்து ARDS பற்றி பார்க்கலாம். ஸோ ARDS acute respiratory distress syndrome. ஓகே, இப்போ இதுக்கு டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா acute respiratory distress syndromeக்கு bilateral infiltration of lung parenchyma in the absence of cardiac failure. இது மெயின். absence of cardiac failure due to surfactant damage. ஒன்று. ரெண்டாவது endothelial injury. ரெண்டு. increased permeability. மூணு. ஸோ இன்க்ரீஸ் பெர்மியபிலிட்டினா தன்னால் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி எடிமா, which lead to diffuse alveolar damage. ஸோ இங்கே மெயின் அப்படிங்கும்போது அப்போ வந்து ரெண்டு லங்ஸ்லேயும் இன்ஃபில்ட்ரேட் ஆயிரும். எதனாலனா ஒன்று சர்ஃபாக்டன் டேமேஜ், எண்டோத்திலியல் இன்ஜுரி which leads to increased permeability and edema. அதனால மொத்தமாக alveolar damage. ஆனால் இங்கே மெயின் மேட்டர் என்னென்னா ஆப்சன்ஸ் ஆஃப் கார்டியக் ஃபெயிலியர். ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் கார்டியக் ஃபெயிலியர் அப்படிங்கும்போது நமக்கு வந்து இங்கே லெஃப்ட் ஹார்ட் ஃபெயிலியர் இல்லை. ஸோ இன்க்ரீஸ் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷரும் இல்லை, நார்மல் ப்ரெஷர் தான் இருக்குது. நார்மலான ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் தான் இருக்குது. ஸோ நார்மலான ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் இருக்கும்போது ஏதோ ஒரு ரீசன்னால வாஸ்குலர் இன்ஜுரி வந்து இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், செப்சிஸாக இருக்கலாம், ஷாக்காக இருக்கலாம், ஏதோ ஒரு ரீசனில் வாஸ்குலர் இன்ஜுரி வந்து இல்லாட்டி பெர்மியபிலிட்டி கூடி ஏதோ ஒரு ரீசன் சர்ஃபாக்டட் டேமேஜ்னால இந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசன்னால எடிமா வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அது ஆல்வியோர டேமேஜ் முடிஞ்சு ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியரை காஸ் பண்ணிச்சுன்னா ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் நம்ம முன்னாடி கண்டிஷன், அதாவது டிக்ரீஸ் ஆக்சிஜன், இன்க்ரீஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு இன் பிளட். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதை தான் வந்து ARDS அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ARDSக்கு ரொம்ப மெயினான காஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ரொம்ப மெயினாக வந்து ஒன்று செப்சிஸ், ரெண்டாவது ஷாக். ஸோ இது எல்லாமே வந்து இது வாஸ்குலர் இன்ஜுரி மே பண்ணும், இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ் வரும், பெர்மியபிலிட்டி கூடும், எடிமா ஃபார்ம் ஆகும். இங்கேயும் அதே மாதிரி தான் ஹைப்போபெர்ஃபியூஷன், வெசலோட பெர்மியபிலிட்டி கூடும், வெசல் டைலேஷன் ஆகும் அந்த இடத்துல பெர்ஃபியூஷன் கம்மியாக இருக்கிறதுனால. ஸோ அதனால் வெசல் பெர்மியபிலிட்டி கூடும், எடிமா ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் ஃப்ளூயிட் ஆஸ்பிரேஷன் வந்து அதாவது நார்மலாக வந்து ஆல்வியோலுக்குள்ள ஏர் தான் இருக்கும். அந்த இடத்துல ஃப்ளூயிட் போயிடுச்சுன்னா அது ஒரு ஃபாரின் பார்ட்டிகல் மாதிரி அந்த ஏரியாவுக்கு தேவையில்லாத ஒரு பார்ட்டிகல் அந்த இடத்துல. ஸோ அதை வெளியே எடுக்கிறதுக்காக இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் என்ன ஆகும், வாஸ்குலர் இன்ஜுரி வர ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் பெர்மியபிலிட்டி கூடிரும், ஸோ எடிமா கூடிரும். இது இதோட பேத்தாலஜி மெயின் மெக்கானிசம், காசஸ் ஆஃப் ARDS இது எல்லாமே. ஸோ வந்து இதோட ரெஸ்பிரேட்டரி பேத்தாலஜி முடிஞ்சு.